மாமல்லபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். டாக்டர் கே ஜெயசிங் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். தி மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் கே ஜெயசிங் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கொடுத்து வருக வருக என வரவேற்கிறார் தலைவர் விஜய். அவரை தொடர்ந்து தி மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஆர் ரமேஷ்குமார், உலகிற்கு தினத்தூது ராஜா என்று சொன்னால்தான் தெரியும். பத்திரிகை உலகிலே ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய தினத்தூதை அவர் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அவருக்கு புன்னாடை போர்த்தி மலர் குத்து கொடுத்து வருக வருக என வரவேற்கிறார் தலைவர். அவரை தொடர்ந்து ஃபார்மர் பிஷப் சிஎஸ்ஐ பிஷப் வி தேவசகாயம் ஐயா அவர்களுக்கு புன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். இன்டர்நேஷனலி சார்ந்த பாஸ்டர் எர்சன் எடின்ப்ரோ இன்டர்நேஷனலி அக்ளைம்டு பாஸ்டர் அவர்களை பொன்னாடை போர்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், தாவேக சார்பில் நடத்தப்படுற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் தொடங்கி இருக்கு. மேடையில யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, என்ன தகவல்? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் நட்சத்திர தொடங்கி இருக்கிறது. இந்நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்று இன்னும் சில நேரத்தில் சிறப்பையாற்ற இருக்கிறார். குறிப்பாக இந்நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிற அனைவருக்குமே தமிழகத்திலிருந்து வரக்கூடிய கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட்டது. 1500 பேர் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். இதனை தவிர முக்கிய சர்ச்சைகளில் இருந்து பாதிரியார்கள், பிஷப்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்களும் மேடையில் நிறுத்தப்பட்டு அவர்கள் அனைவருக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறார். குறிப்பாக நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு 11 குழந்தைகளுக்கு விஜய் கையால் பரிசு வழங்கியிருக்கிறார். 40 கிலோ கேக் வெட்டிய பிறகு அந்த கேக் அனைவரும் கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 11 குழந்தைகளுக்கு அவர் கையால் டிக்ஷனரி, திருக்குறள் மற்றும் சாக்லேட் கேக் அடங்கிய ஒரு பரிசு பெட்டகம் குழந்தைகளுக்கு பரிசு வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் சிறப்புரையாற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் மத்தியில் இருக்கிறது. குறிப்பாக அவர் பல்வேறு நிகழ்வுகள் பேசும்போதெல்லாம் அரசியல் திமுகவை விமர்சனம் பேசி வருகிறார். இது கிறிஸ்துமஸ் விழா என்பதால் சமூக நலனத்தை பற்றி பேசுவாரா அல்ல அரசியல் கலந்து பேசுவாரா இந்த எதிர்பார்ப்பு இருக்கிற சொல்லியில் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தது, எது நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பேச தகவல் இருக்கிறது. பெரிய பல்வேறு தகவல்களை சொன்னீங்க முருகேசன். எவ்வளவு பேருக்கு இந்த கூட்டத்துல பங்கு பெற அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? அனைவருமே வருகை தந்திருக்காங்களா? ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க 1500 பேருக்கு QR கோடன் கூடிய கூப்பன் வழங்கப்பட்டு அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். மிக பெரிய அளவில் தொண்டர்கள் யாருமே அனுமதிக்கப்படவில்லை, யாருமே வரவில்லை. அவருக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த மட்டும்தான் குடும்பத்துடன், அதாவது வழக்கமாக விஜய் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு அனுமதி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. இந்த நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் விழா என்பதால் குழந்தைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1500 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டு முக்கிய நிர்வாகிகள் மூலம் அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். கட்சி நிர்வாகிகள் யாருமே இந்த நிகழ்ச்சி பங்கேற்கவில்லை. கட்சி ஒருங்கிணைப்பு பணிகளுக்காக மட்டும் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒருங்கிணைப்பு பணி மேற்கொள்கிறார்கள். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வழக்கம் போல அனைவருக்குமே சைவ விருந்து தயாரிக்கிறது. கிறிஸ்துமஸ் விழா என்பதால் அனைவரும் ஒரு எதிர்பார்ப்பு அசைவ விருந்து, பிரியாணி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு சைவ விருந்து ரெடி செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் தேவையான தனித்தனியாக விஜய் கையால் ஒரு கேக்கும் பரிசாக கொடுக்க இருக்கிறார்கள். தாவேக கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் அப்படிங்கிறது கட்சி சார்பில் இருந்து நடத்தப்படுது. இதுல உரையாற்ற இருக்காரு தாவேக தலைவர் விஜய். விஜயோட உரையில என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் முருகேசன்? ஒவ்வொரு பண்டிகை காலத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பெறுவதற்காக ரம்ஜான் பண்டிகை, அதே போன்று கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பு வழக்கம். அந்த அடிப்படையில் தாவேக கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளாகிறது. கடந்த ஆண்டு
ரம்ஜான் பண்டிகை ஒட்டிய ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டார் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு சிறிது நேரம் 2 நிமிடங்களுமே உரையாற்றி சென்றிருந்தால் தற்போது இந்த நிகழ்ச்சியில் அவர் வழக்கம் போல் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் அதே போன்று கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதி திமுக கொடுத்தது, எதை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை மையப்படுத்திதான் அவருடைய பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவா கொண்டாடப்பட இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களை தாண்டியும் தாவேக தொண்டர்கள் உள்ளிட்ட அனைத்து மதத்தினரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. பரவலாக அனைவருமே வருகை தந்திருக்காங்களா? அது தொடர்பான தகவல் இருக்கா? இந்நிகழ்ச்சிக்கு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக வழக்கமாக நிகழ்ச்சி தொடங்குவதற்கு இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த பார்க்சரன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கட்சி நிகழ்ச்சி என்ன நிகழ்வு நடந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலைக்கு முன்பு கட்சியின் பொதுச்செயலாளர் புஷ்யன் பூஜை போட்டு வழக்கம் செய்வார், வழக்கமான வைத்திருக்கார். இந்த முறையும் அதே போன்று விநாயகர் சிலை அருகே ஒரு மாதா புகைப்படத்தை வைத்து பூஜை செய்துதான் நிகழ்ச்சிக்கான தொடக்க விழாவை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் சமூகம் அனைத்தும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் தான் நிகழ்ச்சி தொடக்கமே நடத்தது. கட்சி சார்ந்த நிர்வாகிகள் யாரும் அனுப்பப்படவில்லை. இன்னைக்கு குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். QR கோடுடன் கூடிய கூப்பன் யார் கையில் வைத்திருக்கார்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் முறையாக நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. தற்போது விஜய் இன்னும் சிறிது நேரத்தில் பேச இருக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜய் இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் உரையாற்ற இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். எந்த ஒரு நாளையும் பிரார்த்தனையோடு தொடங்கி பிரார்த்தனையோடு முடிப்பதுதான் உகந்தது. இந்த நிகழ்வை பிரார்த்தனையோடு தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் கே ஜெயசிங் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்து பிரார்த்தனை. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருடைய பிறந்த நாளை சமத்துவ கிறிஸ்துமஸாக கொண்டாடுகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவரும் அவரோடு இருக்கின்ற அங்கு வைத்திருக்க நம்பிக்கையாக இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே, இது ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய சமூகத்தோடு பிரசன்னத்தோடு மகிழ்ந்திருக்க உம்மை மட்டும் மேன்மைப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். முருகேசன், ஏற்கனவே விழாவிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப நிகழ்ச்சி நிரல் என்ன, அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கு? நிகழ்ச்சி தொடங்கி தற்போது விஜய் அவர் கையால் வருந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள், அதை குறிப்பாக பிஷப்கள், பாதிரியார்கள் உள்ளிட்டவர்கள் அவர்கள் கையால் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆகியோர் பேசியிருப்பார்கள். கட்சியின் முதல் முறையாக அதிமுக இணைக்கப்பட்ட செங்கோட்டையன் அவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அவரும் இந்த நிகழ்ச்சியில் பேசுவார். இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் 3வது முறை பேசுவார். இதற்கு மத்தியில் கேக் வெட்டி 40 கிலோ கொண்ட கேக் ஒன்று தயார் செய்ய நிலை இருக்கிறது. அந்த கேக் வெட்டி அனைவருக்கும் பரிமாறப்படும். அதனைத் தொடர்ந்து 11 சிறுவர் சிறுமியர்களுக்கு விஜய் கையால் பரிசு வழங்கப்படுகிறது. குறிப்பாக திருக்குறள் மற்றும் டிக்ஷனரி, கேக் மற்றும் சாக்லேட் அடங்கிய ஒரு பட்டகம் ரெடியாக இருக்கிறது. அந்த பரிசுகளை விஜய் வழங்கி விஜய் சிறப்புரையாற்ற நிகழ்வு தொடங்க இருக்கிறது. பிரியதர்ஷினி, இன்னும் சற்று நேரத்தில் விழாவில் தாவேக தலைவர் விஜய் சிறப்புரையாற்ற இருக்கார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விஜயோட உரையில மத நல்லிணக்கம், ஒற்றுமை உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதாவும் குறிப்பிட்டீங்க. அரசியல் சார்ந்த கருத்துக்களும் இந்த உரையில இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா முருகேசன்? ஒவ்வொரு மேடையிலும் விஜயோட பிரச்சார மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் அதிகமாக பேசக்கூடிய வார்த்தைகள் திமுக அரசு விமர்சனம் பண்ணி தான் தொடர்ந்து பேசுகிறார். அரசியல் தாண்டி சில விஷயங்கள் உரிமையில் கூட சில கடந்த முறை அவர் பேசும்போது பேசியிருக்காரு. அந்த வகையில் இந்த முறை விஜயோட பேச்சு பெரும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறுபான்மை, அதாவது மக்கள் மத்தியில் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு சிறுபான்மை மக்கள் மத்தியும் இல்ல, அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கும், அவர்கள் சார்ந்து விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அவர்கள் அனைவரும் மத்தியும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதையும் தாண்டி அரசியல் கலந்துதான் அவர் பேச்சு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த 4 ஆண்டு காலமாக சிறுபான்மை மக்களுக்கு எப்படியெல்லாம் திமுக வாக்குறுதி கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு அவர் என்ன செய்யவில்லை அப்படின்றதெல்லாம் விஜய் பட்டியலிட்டு பேச இருக்கிறதாக தகவல் வெளியாகிறது.